எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை சார்ந்து ஜெபிக்கின்றதான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமானாக வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வார். எனக்கு அன்பார்ந்த தாவீது சொல்லும்போது அழகாக சொல்கிறார், காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறவர் நம்முடைய தேவன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த காருண்யத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அதை தாவீது 18வது சங்கீதம் 35வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்கிறார். அதாவது உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய காருண்யம் அவர் தந்திருக்கிறதான இரட்சிப்பு என்கிறதான ஒரு கேடகம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, காருண்ய எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். அது சொல்லும்போது சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். இரட்சிப்பு என்கிறதான ஒரு காருண்ய என்கிறதான கேடகம். அந்த கேடகத்தினால் நீதிமானை அவர் சூழ்ந்து கொள்வார். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அநாதி சிநேகம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த காருண்யம் தேவன் நமக்கு கொடுக்கிற அநாதி சிநேகம். அநாதி காலத்தில் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனுடைய அநாதி அந்த அன்பு, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய வம்சமாக அநாதி காலத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொண்ட அந்த சிநேகம், அந்த அன்பு, அதான் காருண்யம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதான் நீதிமானை காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். தேவன் நீதிமானாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறதான ரட்சிப்பின் கேடகம். ரட்சிப்பின் கேடகம்தான் அந்த காருண்யம். அதுபோல அநாதி சிநேகம், அந்த காருண்யமாகிய அநாதி சிநேகத்தை தேவன் கொடுத்து அவனை சூழ்ந்து கொள்வார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விலக்கி ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டபடி அநேக துன்பங்கள் அவனை சூழ்ந்து கொண்டாலும், அநேக பாடுகள் அவனை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விலக்கி காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வார், அவனை ஆசீர்வதிப்பார், ஒருபோதும் அவனை கைவிட மாட்டார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் நாள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக அவருடைய காருண்யம் நம்மை வழி நடத்தும். அவருடைய காருண்யம் என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அது மாத்திரமல்ல, உம்முடைய காருண்யங்களை நினைத்தள்ளும் அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. அநாதி காலம் முதல், அநாதி சிநேகம், ஆதி காலத்திலிருந்தே அந்த காருண்யம் நம்மை வழி நடத்தும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போது வைத்ததல்ல, அவர் என்றைக்கு உலகத்தை உருவாக்கும் முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்ட அந்த கர்த்தர் அன்றைய நாளிலே வைத்த அதே சிநேகம் அநாதி காலம் முதலே அது அவர் நீதிமானுக்கு கொடுத்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? வேதனைகளின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? நோய்களின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவைகள் ஒருவேளை நம்மை பயப்படுத்தலாம், ஆனால் காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர் நம்மை சூழ்ந்து கொள்கிறவர்.
அது அநாதி சிநேகம், அது அநாதி காலம் முதலே அவர் நம்மிடத்தில் காட்டிய அன்பு. ஆனபடினால் எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவன் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார். அவர் நீதிமானை ஆசீர்வதிப்பார். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வார். எத்தனை பாடுகள் அவனை சூழ்ந்து கொண்டாலும், எவ்வளவு பிரயாசங்கள் அவனை சூழ்ந்து கொண்டாலும், எத்தனையோ பேர் அவனை நெருக்கினாலும், நிச்சயமாக யோசேப்பை குறித்து சொல்லும்போது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவனை சுற்றி சுற்றிலும் மதில்களால் அவன் அமுங்கி போடப்பட்டாலும் அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நெருக்கங்கள் நம்மை அமுக்கி போட நினைத்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் நம்மை அப்படியே கவிழ்த்து போட நினைத்தாலும், அப்படியே சூழ்ந்து நம்மை தப்பி வைக்க முடியாதபடிக்கு சூழ்ந்து கொண்டாலும், அதன் மேலே அதன் வழியாய் கடந்து செல்லும்படியாய், அதை தாண்டும்படியாய், கொடிகளைப் போல அந்த மதிலின் மேல் படர்ந்து செல்லும்படியாய் தேவன் அதற்கு ஒரு வழியை உண்டாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். அந்த காருண்யம் அநாதி காலம் முதல் அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறது. அப்படினால தேவன் நம்மை வழி நடத்துவார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர் ஒவ்வொரு நீதிமானையும் சூழ்ந்து கொள்கிற கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறவர். இந்த காருண்யம் உம்முடைய ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கிறவர். காரணமாகிய உம்முடைய காருண்யம் அநாதி சிநேகம், அது அநாதி காலத்திலே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு ஆண்டவரே. அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் தேவன் நீர் கொடுத்து வழி நடத்துகிற அப்படின்னாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் தேவன் பொறுப்படுங்க. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, விரோதமாய் ஒருவனும் எழும்பாதபடிக்கு என் தெய்வ ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையினால் நிரப்பி நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பன வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, வியாதிகளை ஆண்டவரே அவளை விட்டு மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே, இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயத்தில் கெடுக்கிற எதையும் நீ விட்டு விடுகிறதில்லை, கெடுத்து போடுவீரப்பா. அந்த நோய்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து நொறுக்கி போடுகிறோம். பிள்ளைகளை பயம் உறுத்தாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. பொறுப்படுங்க. எல்லா காரியங்களும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.